இந்த எங்களுக்கு அல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கிடையாது. எதிர்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அண்ணா திமுக. அந்த கட்சியில் இருக்கிறவர்களுடைய பேர் எடப்பாடி பழனிசாமி. அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முன்வந்தவர். சிறைக்கு போகும் பொழுது அவரை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்தவர் சசிகலா அம்மையார். அந்த சசிகலா அம்மையாரை சிறைக்கு போனதற்கு பிறகு அவரை முதலமைச்சராக மூட்டி பார்த்த அவரையே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த அம்மையார் கதறி அழுகிறார். ஒருவனை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்து அவன் என் தலையிலேயே கை வைக்கிறேன் என்று அவர் கதறுகிற சத்தம் என் காதுக்கு கேட்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு வேட்டை நாய், ஊர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாம்பு. இந்த வேட்டை நாய் அந்த பாம்பை எப்படியாவது கடித்து தின்றுவிட வேண்டும் என்று வேட்டை நாய் அதை துரத்துகிறது. பாம்பு பயந்து வேகமாக ஊர்ந்து போகிறது. ஒரு வழிபோக்கனை பார்த்த உடனே இந்த பாம்பு சொன்னது, அந்த வேட்டை நாய் என்னை கொல்ல வருகிறது, என்னுடைய உயிருக்கு நீ உத்தரவாதம் தா என்று கேட்டபொழுது அந்த மனிதன் சொன்னான், நானும் மனிதன், நீ பாம்பு, நான் உன்னை எப்படி பாதுகாப்பு தர முடியும், எடுத்து பாக்கெட்டுதான் வைத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டான். இல்லை, நீ குந்தி உட்கார்ந்து கொள், உன் ஆசன வழியாக ஏறி நான் உட்கார்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பாம்பை பாதுகாக்க வேண்டும், அதற்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று அந்த வழிபோகன் குந்தி உட்கார்ந்தான். அவன் ஆசன வாயின் வழியாக பாம்பு ஏறி உட்கார்ந்து கொண்டது. அந்த வேட்டை நாய் போய்விட்டது. பாம்புக்கு உயிர் பயம் இல்லை. ஆனால் இவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்து விட்டது. பாம்பு வயிற்றில் இருப்பதால் அவன் பாம்பிடத்தில் சொன்னான், எனக்கு வலிக்கிறது, என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாத வலி, தயவு செய்து வெளியேறிவிடு என்று பாம்பிடத்தில் சொன்ன பொழுது அந்த பாம்பு சொன்னதான், இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கிறது, நான் இங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பாம்புக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? சிவகார்த்திகேயன் இங்கே தேடுகிறேன். அவர் இன்றைக்கு திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் போயிருக்கிறார். நீ என்றைக்கு 2 மூவிஸுக்கு நடிக்க ஒப்புக்கொண்டாயோ அன்றைக்கே இவருக்கு சரி ஆரம்பித்து விட்டது. ஆனால் இது 69வது படம் என்று அறிவித்தார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதல்ல எங்கள் தலைவருடைய கனவு. 13 வயதிலேயே திரையுலகத்திற்கு வந்தார். 33 வருடங்களில் 69 படங்களை நடித்தார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிற அமீர் கானை விட லட்சக்கணக்கான தமிழர்களை கையில் வைத்திருப்பவர் எங்கள் தலைவர். நீ உரிமை தொகை 1000 ரூபாய் தந்துவிட்டு அது ஓசி என்று பேசினான். ஒரு ஓசிதானே இருந்தாய், விடியல் பெயர் தந்தால் ஓசிதானடா, ஓசிதானுடைய அமைச்சரை பேசினான். இந்த சிவாஜி கணேச ஓட்டையே போட்டுட்டான். சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டுட்டாங்க. சிவாஜி கணேசன் டி நகர்ல புரோக்கர் ரோட்ல மத்தியானம் நல்ல கறி வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல உண்டு உறங்கி மாலையில ஒரு 4 மணிக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு வாக்கு போட போலான்னு சொல்லி சேரண்ட அப்படி இழுத்துட்டு கண்டசா கார்ல ஏறி இறங்கி வாக்குச்சாவடிக்கு வருகிற பொழுது வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி, எல்லா பெண்களுக்கு மஞ்சள் அரித்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நிட்டாயா, கஞ்சிக்கலையும் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது, யாரிடத்தில் கேட்கிறாய் வரி வட்டி கிடை என்று வசனம் பேசிக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு கிட்ட வந்து மூத்து சிரிப்பு கூட பாட்டு கேட்டார். மூத்து சிரிப்பு உங்க பேர் என்ன கேட்டால கணேசங்கிற பேர்ல ஏற்கனவே போட்டு போட்டா வீடு போட்டு சிவாஜி கணேசன் ஓட்டையும் கொடுத்தாங்க.